அனைத்து நம்பருக்கு வணக்கம். என்னோட நேம் நந்தகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ராக் நியூ சர்வீஸ் சிஆர்எம்மோட ஃபுல் என்டையர் டெமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸராக இருந்தால் நீங்கள் லாகின் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே லாகின் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு கம்பெனி நேம் தரேன். டெமோ கம்பெனி நம்பர் இருந்தால் கொடுங்க. ஃபோன் நம்பரில் இதில் என்ட்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் ஷார்ட்டாக கொடுங்க. நான் டெமோனால சிம்பிள் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் தரேன். ஒரு மெயில் ஐடி டம்மியாக கொடுத்தாச்சு. பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்க. அகைன் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்க. அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கு. லாகின் பண்ணுறது அதில் லாகின் பண்ணுங்கள். இல்லைன்னா மொபைல் மூலிமாவும் ஓடிபி வழியாக லாகின் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பாஸ்வேர்டு நான் கொடுத்துட்றேன். சைன்அப் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நேராக செட்டிங்ஸ் பேஜ் போங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபீச்சர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். எனேபிள் ஆல் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ என்ன ஆகுனா எல்லா மெனுவும் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் ஏதாவது ஷோ பண்ணாமல் இருந்தாலும் இதில் செட்டிங்ஸ் போயிட்டு எனேபிள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தோட மெனுவும் உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் இதுதான் இப்போ வந்துருச்சு. இதில் போய் சின்ன சின்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் கம்பெனி நேமில் போயிட்டு உங்கள் ஜிஎஸ்டி இருந்தால் கொடுங்க. உங்களோட லோகோ இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கரன்சி இந்தியன் கரன்சி இந்தியன் ரூபி கொடுத்துருங்க. உங்களோட சிக்னேச்சர் இருந்தாலும் அப்லோட் பண்ணிவிடுங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் நீங்கள் கொடுக்க வேண்டியது. டிஃபால்ட் செட்டிங்ஸில் உங்களோட வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸும் சென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணால் போதும் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிடும். கனெக்ட் வாட்ஸ்அப்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணால் நேராக இந்த பேஜஸ் போகும். இதில் போய்ட்டு வாட்ஸ்அப் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். உங்களுக்கு QR கோடு ஷோ ஆனோடனே உங்களோட மொபைலில் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இது அப்படி உங்களுக்கு டவுட்டு இது தெரியலனாலும் நான் இன்னொரு முறை உங்களுக்கு போய் காட்டுறேன். செட்டிங்ஸு சைடில் இருக்கு பாருங்க. செட்டிங்ஸு இங்கே இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் செட்டிங்ஸ் கம்பெனி செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது. அடுத்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். அந்த இதுக்கு போயிட்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப் அலாட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் போய்ட்டு ரீட்ரை கொடுங்க. உங்களோட கோடு செலக்ட் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி லிங்க்டு டிவைஸ் போங்க. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களோட வாட்ஸ்அப் ஆட் ஆகிடும். நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கனெக்டட்னு வந்துச்சுங்களா. இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க. அதில் போய்ட்டு இன்வாய்ஸ் இது பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸோட ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் சேல் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். டேக்ஸ் டிஃபால்ட்டாக 18 கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் ப்ரிவியூ கொடுத்துருங்க. உங்களோட இது செட் ஆகிடும். ப்ரொஃபார்மாவில் போனீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கலாம். எஸ்டிமேட்டில் போனீங்கனாலும் அதோட டிஸ்க்ளைமர் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்குங்க. ஜிஎஸ்டியில் உங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கும்போது ஜிஎஸ்டியோட ஷோ ஆகணுன்னா எனேபிள் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ஷோ வேண்டாம்னா டிசேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஜாப் ஷீட்டோட டிஸ்க்ளைமர் நீங்கள் தரணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஷீட் உங்களோட மெட்டீரியல் டெலிவரி பண்ணும்போது வித் ஓடிபியோட பண்ணணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கங்க. இதில் டிஸ்க்ளைமர் உங்கள் கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ். கம்பெனினா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறேன், அந்த ப்ராடக்ட்டை சர்வீஸ் பண்ணுறேன், ஏதாவது சம்திங் ஆச்சு அப்படின்னா கம்பெனி பொறுப்பு இல்லை இத்தனை நாளுக்குள்ளே சர்வீஸ் பண்ணால் வாங்கிக்கணும், இல்லை அப்படின்னா ஸ்க்ராப்பில் போட்டுருவோம். அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜாப் ஷீட்டில் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் செட்டிங்கு பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம். சோஷியல் மீடியாவில் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா உங்களோட கூகுள் மேப்போட ரிவ்யூ லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மேப் இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு மேப் வருதுன்னு வச்சுங்க. இதோட லொக்கேஷனோட ரிவ்யூ லிங்க் இது வந்து உங்களோட லாகின்ல அந்த ரிவ்யூ லிங்க் வரும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணி இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ஒரு சர்வீஸ் முடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரிவ்யூ லிங்க் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து ரிவ்யூ நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அடிஷ்னல் ஆப்ஷனாக உங்களோட பிஸ்னஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக. உங்களோட மேப்போட ரிவ்யூஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நிறையா வரும். நிறைய பேர் ரிவ்யூஸை ரீட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்காக இந்த ரிவ்யூ லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களோட மேப் லிங்கை போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செட் ஆகிடும். ஃபீச்சர் செட்டிங்கில் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் வேணும் எந்தெந்த ஆப்ஷன் வேணாங்கிறது எனேபிள் அண்ட் டிசேபிளில் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் இது வந்து எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறது. நான் வந்து ஒரு எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் எம்ப்ளாயி 987621 அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி க்ரியேட் பண்ணிட்டு அவரோட பாஸ்வேர்டு செட் பண்ணிடுறேன். ரோல் வந்து சர்வீஸ் இன்ஜினியர் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவேட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எம்ப்ளாயி வந்து க்ரியேட் ஆகிடும், இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங் பிளான். நீங்கள் பிளான் வாங்குறதா இருந்தால் இந்த இடத்துல போகலாம். லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் அலாட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுதான் வந்து செட்டிங்ஸில் பேசிக் செட்டிங்ஸ். இது பண்ணிட்டா போதும், வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. வாட்ஸ்அப் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போகலாம் அப்படின்னா சர்வீசஸில் போகலாம். சர்வீசஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ சர்வீஸ் கேட்டகரி. நீங்கள் எந்த டைப் ஆஃப் சர்வீஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து புதுசாக நீங்களே ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மொபைல் சர்வீஸ் ஆர் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண போகிறேன். கம்ப்யூட்டர் சர்வீஸ் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் நேம் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு சேவ் தர போகிறேன். சேவ் தந்தோடனே இங்கே பாருங்கள் க்ரியேட் ஃபார்ம்னு வந்துருச்சு. இந்த சாஃப்ட்வேரில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் எந்த ஃபீல்டும் ஃப்ரீ டெஃபைன்டாக கொடுத்து இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லலை. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நீங்களே வந்து கஸ்டமைஸ் நீங்களே வந்து டிசைன் பண்ணி ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி டைம் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஃபார்ம் போகிறீங்க. இதில் வந்து எந்தெந்த ஃபீல்டு உங்களுக்கு வேணும் எந்தெந்த ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணலாம். எனக்கு கஸ்டமர் வேணும். சப்போர்ட் டைப்பு ஒரு 4 நான் டிக்கெட்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ரிமோட் வேணாம் அப்படின்னா டிக்கெட் எடுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் டைப்பு பேடு ஃப்ரீ 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிராண்டு டிவைஸ் மாடல் சர்வீஸ் நம்பர் சீரியல் நம்பரு. இதில் வந்து பிராண்டு கம்பல்சரி வச்சிடலாம். கம்பல்சரி வேணான்னா இந்த டிக்கெட் எடுத்துருங்க. கம்பல்சரியிலேருந்து போய்ட்டோம். ரெட் ஆஸ்ட்ரிக் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி அப்படின்னு சொல்லி வந்துடும். நான் சீரியல் நம்பர் கம்பல்சரியிலேருந்து எடுத்துடுறேன். எனக்கு ப்ராப்ளம் டைட்டில் எதுக்கு அப்படின்னா நான் வந்து டெம்ப்ளேட்டாக க்ரியேட் பண்ணி டக்குன்னு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ப்ராப்ளம் டைட்டில் வச்சுருக்கேன். ரிப்போர்ட்டர் பை கஸ்டமர் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுதோ அதை சொல்லுவார். அதையும் நீங்கள் என்ட்ரி போட்டுங்க. ஆட் கஸ்டம் ஃபீல்டு உங்களுக்கு கஸ்டம் ஃபீல்டு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த இதை விட்டுறலாம். ப்ரீ செக்லிஸ்ட்னா ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் தராரு அப்படின்னா அது கூட ஏதாவது கீபோர்டு தராரு, மானிட்டர் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு பவர் கேபிள் தராருனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போய்ட்டு கேபிள் அப்படின்னு போட்டுக்கலாம். கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் டிக் அடிச்சிக்கலாம். கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை விட்டுறலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடும் கேபிள் அப்படின்னு சொல்லி. பாஸ்வேர்டு ஏதாவது ஓஎஸ் மாற்றா பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி போட்டுங்க. பேட்டர்ன் நம்மளுக்கு தேவையில்ல. பேட்டர்னை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுறேன். எஸ்டிமேட் அமௌண்ட் வேணும். டிஸ்கவுண்ட் கொடுத்தா டிஸ்கவுண்ட்டு, பெய்டு அமௌண்ட் என்னென்னு வேணும். அசைன் ஒர்க்கு எந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க. சர்வீஸ் ப்ரியாரிட்டி என்ன, ஐஇ மீடியம் லோன் கொடுத்துக்கலாம். நோட்ஸ் நீங்கள் வந்து டெக்னீஷியனுக்கு எந்த நோட்ஸ் தர போகிறீங்க. இப்போ ஓஎஸ் போகிறதா விண்டோஸ் 10 போடுப்பா அது மாதிரி எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் டேட்டு ஒரு டேட் கொடுத்துடலாம். ப்ராடக்டோட இமேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட இமேஜை அப்லோட் பண்ணிங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் டேமேஜாக இருக்கலாம், சம் இஷ்யூவாக இருக்கலாம். ஆனால் ரிட்டர்ன் கஸ்டமர் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை நல்லா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்திங் இஷ்யூஸ் வரலாம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட் இமேஜை அப்லோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வாட்ஸ்அப் மட்டும் இப்போதைக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஏதாவது அடிஷனல் மெட்டீரியல் போடுற மாதிரி இருந்தால் அதில் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா மெட்டீரியலுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி தேவையில்ல, அதை நான் டிசேபிள் பண்ணிவிட்டேன். ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ஜஸ்ட்டு ஷோ பண்ணும். இந்த மாதிரி ஃபார்ம் டிசைன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்மை சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஃபார்ம் எடிட் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஃபார்ம் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இனிமேல் சர்வீஸ் போட என்னோடய ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் தனித்தனியாக
ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணிங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ கம்ப்யூட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், லேப்டாப் ஒரு மாதிரி இருக்கும், பிரிண்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், சிசிடிவிக்கு ஒரு மாதிரி இருக்கும், மொபைலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டை வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சர்வீசஸில் போயிட்டு நியூ சர்வீசஸ், இப்போ ஹோம் பேஜ் போங்க, ஜஸ்ட்டு சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்கள். நியூ சர்வீஸ் இந்த இடத்துல பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டர் சர்வீஸ் நான் ஒரே ஒரு கேட்டகரி தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் அன்லிமிட்டெட் கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா கஸ்டமரை ஆட் பண்ணலாம். கஸ்டமரை டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருந்த கஸ்டமர் இருந்தால் வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட் நியூ கஸ்டமர். இப்போ வந்து நந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைமரி கான்டாக்ட் செட் பண்ண போகிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ கஸ்டமர் நேம் சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைப்பு பேடு, என்ன பிராண்டு, டெல், மாடல், லாட்டிடியூடு, சீரியல் நம்பர் இருந்தால் சீரியல் நம்பர் போட்டுங்க. எதுக்குன்னா பின்னாடி செக் பண்ணுறதுக்காக. டெம்ப்ளேட் வந்து நோ டிஸ்பிளே. கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் சொல்கிறாரு, கம்ப்யூட்டர் நாட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவார். ஆல்ரெடி நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்துடும். இல்லைன்னா புதுசாக டெம்ப்ளேட் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஒன்ஸு டைப் பண்ணால் போதும், அது சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணால் போதும். கேபிள் எது தராருன்னா இல்லை நாட் அப்ளிகபிள்னு போட்டுங்க. பாஸ்வேர்டு சொன்னார்னா ஏதாவது ஓஎஸ் போடுறது அப்படின்னா போட்டுங்க. இல்லது கம்பல்சரி இல்லை. நெக்ஸ்ட் வந்து அசைன் ஒர்க், யாருக்கு, டெஸ்ட்டுங்கிற எம்ப்ளாய்க்கு நான் அசைன் பண்ண போகிறேன். மீடியம் ப்ரியாரிட்டி கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து செக் குயிக்காக வந்து கொஞ்சம் செக் பண்ண சொல்கிறேன். அவருக்கு எமர்ஜென்சியாக குறை இருக்கலாம். எக்ஸ்பெக்டட் டேட்டு இன்றைக்கே நான் டெலிவரி பண்ண போகிறேன். ப்ராடக்ட் ஏதாவது இமேஜ் இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். எஸ்டிமேட் அமௌண்ட் வந்து ஒரு 500 போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டேக்கன் எடுத்தாச்சு. நான் இப்போ என்ன போடுறேன்னா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து டிக்கு எனேபிள் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா அவருக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து சென்ட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஜாப் ஷீட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஜாப் ஷீட் என்னென்னா அப்படின்னா இதில் வந்து நான் டிஸ்க்ளைமர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல கீழே டிஸ்க்ளைமர் வரும். நான் கொடுக்காதனால வரல. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்கிற காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற காப்பி கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்துருங்க. இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த சர்வீசஸில் போய்ட்டு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட் இமேஜ் இருக்குல்ல, இதுக்கு இந்த இடத்துலையே அந்த ஸ்கேன் பண்ண இமேஜை ஒரு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேஃப்டிக்கு சேஃபாக வந்து வச்சுக்கலாம். நாளைக்கு எதாவது இஷ்யூனா நீங்கள் பாருங்கள் சைன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்காக நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இந்த சர்வீஸ் வந்து நான் அசைன் பண்ண எம்ப்ளாய்க்கு வந்து ஷோ ஆகும். அவர் அதை கிளிக் பண்ணி பார்த்தார் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட லாகினில் போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு ஓஎஸ் இன்ஸ்டால்டு ஆர் ரேம் இஷ்யூ, ரேம் வந்து இஷ்யூவாக இருக்குது, அதுதான் டிஸ்பிளே வரல, சேஞ்ச் நியூ ரேம் அப்படின்னு சொல்கிறாரு. ரேம் வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கமெண்ட்ஸ் வந்துருச்சா. அவர் என்ன பண்ணுவார், இன் ப்ராசஸில் போட்டு சேவ் பண்ணிடுவார். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த மெசேஜ் வந்து அவர் சென்ட் ஆகிட்டுருக்கு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து சர்வருக்கு போய்ட்டு சென்ட் ஆகணும். சென்ட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுத்து சென்ட் ஆகும். அந்த டைமை மினிமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து ரொம்ப மினிமைஸ் ஆகிடும். இப்போ சென்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரேமை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் மெட்டீரியலில் போயிட்டு ஆடு ப்ராடக்டில் DDR3 4GB ரேம் வந்து அவருக்கு போடணும். எவ்வளோ ப்ரைஸு, ஒரு 750 ரூபாய். டீலர் ப்ரைஸ் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து டேக்ஸ் வேல்யூ 18%, பர்ச்சேஸ் வேல்யூ இருந்தால் போட்டுக்கலாம். டேக்ஸ் டைப்பு இன்க்ளூசிவ், பர்ச்சேஸ் ப்ரைஸு ஒரு 450 ரூபாய் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் அதோட ரேம் இது வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலான்னா நியூ எஸ்டிமேட்னு கொடுத்து கஸ்டமருக்கு சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸோட கஸ்டமருக்கு வந்து சென்ட் ஆகிடும். கஸ்டமர் என்ன பண்ணலான்னா அவருக்கு ஒரு லிங்க் சென்ட் ஆகும். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு தெரியும். கஸ்டமருக்கு ஆல்ரெடி மெசேஜ் போயிடுச்சு. அந்த மெசேஜை கிளிக் பண்ணாருன்னா இந்த மாதிரி அவருக்கு வரும். எங்கேருந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம், அதோட இன்ஃபர்மேஷன் என்ன, அவரோட இது வந்து அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்கோம், சர்வீஸ் அமௌண்ட் எவ்வளோ, எஸ்டிமேட் மெட்டீரியல் அமௌண்ட் எவ்வளோ, இது வந்து நீங்கள் அப்ரூவல் தரீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம அப்ரூவல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அப்ரூவல் ஆகிடும். இந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வீசஸ் வாங்க, இங்கே போய் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். இதை இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகிடுச்சு. பாருங்கள் பெண்டிங்கில் இருந்தது அப்ரூவல் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டெக்னீஷியன் ஜஸ்ட்டு ரேம் சேஞ்சு ஒர்க்கிங் வெல்
எதுக்காக இந்த இதெல்லாம் டைப் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறதுக்காக இந்த கமெண்ட்ஸ் வந்து போட சொல்கிறோம். யார் வந்து போட்டாங்க அப்படின்னு தெரியறதுக்கோசரம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த எம்ப்ளாயி வந்து ரெடி டு டெலிவர்னு போட்டுருவார். இது வந்து ரெடி ஆயிடுச்சு, டெலிவரி பண்ண ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த சர்வீஸை போய் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரெடி டு டெலிவர். இப்போ கஸ்டமர் உங்கள் ஆஃபீஸ்க்கு வராரு, வந்தோடனே இதை கிளிக் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுங்கள். 1250 ரூபாய் பில்லு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் 1250 ரூபாய் பே பண்ணார்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, டெலிவர்னு தரீங்க. அவர் ஓடிபி கேட்கும், ஓடிபி கொடுத்தாருன்னா ஓடிபி வாங்கி போடுங்க, இல்லைன்னா டினை கொடுத்து டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா டெலிவரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன ஆப்ஷன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட கூகுள் ரிவ்யூ லிங்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இதை வாட்ஸ்அப்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூ லிங்க் அவருக்கு சென்ட் ஆகிடும். சென்ட் ஆனால் ஆஃபீஸ்லேயே வந்து அந்த ரிவ்யூவை வந்து போட்டுட்டு போயிடுவார். இல்லை வெளியில் போய் சர்வீஸ் பண்ணாலும் இந்த லிங்க் அனுப்பிச்சிங்கன்னா உடனே ரிவ்யூ கொடுத்துருவாங்க. உங்களோட பிஸ்னஸ் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த ரிவ்யூ லிங்க்கு வந்து வச்சுருக்கோம். இது வந்து அடிஷனல் ஆப்ஷனாக வச்சுருக்கோம். இப்போ வந்து டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா கீழே பாருங்கள் ஜென்ரேட் இன்வாய்ஸ்னு இருக்குது. இதை போய் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண டீட்டெயில் ப்ளஸ் ஒரு ரேம் எவ்வளோ டோட்டலாக 1250 ரூபாய். அதை கிளிக் பண்ணிவிட்டு அவர் என்ன ஆன்லைன் போட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா பில்லு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ வியூ பண்ணிங்கன்னா அந்த பில்லை வந்து கஸ்டமருக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துடலாம். இது வந்து ஈஸியாக வந்து ஒரு சர்வீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் போங்க. சர்வீஸ் பண்ணுங்க, சேல்ஸில் சர்வீஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸில் போய் பாருங்கள் டெலிவரி ஆயிடுச்சு, இன்வாய்ஸும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சர்வீஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெண்டிங் என்ன, ரெடி டு டெலிவர், இது எல்லா ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். டெலிவரில் இது இருக்குது, ஆலில் போனீங்கன்னா இது இருக்கும். கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் தனித்தனி டீட்டெயில்ஸாக இருக்கும். ஓகே, நம்மளோட கேட்டகரிஸ் இது மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் போனீங்கனாலும் என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லீட்ஸு, ஏஎம்சி, ஆர்எம்ஏ, இது என்னென்ன பண்ணியிருக்கீங்க எந்த டேட்டுமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து கீழே அதிலே டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட நேமு, அவருக்கு அசைன் பண்ண ஜாப்பு, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். சர்வீஸில் என்ன இருக்குது, ஏஎம்சி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஏஎம்சி வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆர்எம்ஏ கொடுத்துருக்கோம். ஆர்எம்ஏ கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை வந்து கஸ்டமருக்கு விற்கிறீங்க. அந்த பொருளை வந்து கஸ்டமர் வாரண்ட்டி 1 இயர் போட்டு தரீங்க. திரும்ப எடுத்து வந்து உங்கள்கிட்ட சார் வாரண்ட்டி கிளைம் பண்ணின்னு கொடுக்குறாரு. அதை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க. திரும்ப வந்து உங்களோட சப்ளையருக்கு அனுப்புகிறீங்க. அங்கேருந்து சர்வீஸாக உங்கள்கிட்ட வந்தால் திரும்ப கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ். இதை வந்து நம்ம வாங்கி வச்சிங்கன்னா நிறைய ப்ராடக்ட் யாருது என்னன்னே தெரியாமல் இருக்கும். அதுக்காக இந்த ஆர்எம்ஏ மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆர்எம்ஏ வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது மேலே ஏதாவது இந்த டவுட் ஆர்எம்ஏ பற்றி இருந்தால் நீங்கள் எங்களை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி கிளாரிஃபை நாங்கள் கொடுக்குறோம். ஃபுல் டெமோவே தரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீட்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியல் கேட்குறாரு. அந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் ஒரு கொட்டேஷனாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கொட்டேஷன் நீங்கள் கொடுப்பீங்க. அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த கால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் க்ளோஸ் ஆகாது. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த லீட்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் நேம் போட்டுங்க, லீடு டேட்டு, இன்றைக்கி டேட்டு, என்ன டைப் ஆஃப் லீட்ஸ் கேட்குறாரு, ஒரு சேல்ஸ் ஒரு பிரிண்டர் கேட்குறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல லீடு டைப் வந்து க்ரியேட் பண்ணிங்க. லீடு டைப்பு சேல்ஸு, லீடு வந்து எப்சன் பிரிண்டர். டிஸ்கிரிப்ஷனில் வந்து காலிங் எப்போ கால் பண்ண சொல்லியிருக்காரு. கேஸ் கொட்டேஷன் கேட்டிருக்காருன்னா கொட்டேஷன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து அசைன் யாருக்கு அசைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்களே அசைன் பண்ணாலும் சரி, வேறு ஸ்டாஃபுக்கு அசைன் பண்ணாலும் சரி, சேவ் போட்டிங்க அப்படியே இந்த இடத்துல வந்துடும். அவர் வந்து கொட்டேஷன் கேட்டிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ரஸில் போட்டு கிரியேட் நெக்ஸ்ட் ஃபாலோஅப் சென்ட் கொட்டேஷன் வந்து அமைச்சிட்டிங்க. கால் டுமாரோ வந்து கால் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நாளைக்கு டேட்டு மாற்றிடுங்க. நாளைக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருக்காருன்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து கால் பண்ணுங்கள். கொடுத்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் சென்ட் கொட்டேஷன் கால் டுமாரோ வந்து கால் பண்ண சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து கால் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து வெப்சைட் என்கொயரின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா இந்த வெப்சைட்டுன்னு ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். இதில் போய்ட்டு நியூவாக வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த என்கொயரி ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். லீட்ஸில் போய்ட்டு வெப்சைட் என்கொயரி இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக இந்த வெப்சைட் என்கொயரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரியில்
ஐட்டம்ஸ் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம், புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் எங்கேருந்து வாங்குறீங்க, சப்ளையர் யார் யார் சப்ளையர் உங்கள் வீட்டு இருக்காங்க அதெல்லாம் போட்டுங்க. பேமெண்ட் அவுட் அவங்க பண்ணுற பேமெண்ட்டு, ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு, நியூவாக வந்து ஒரு இன்வாய்ஸ் வந்து நியூ சேல்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இன்வாய்ஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் இன்னுன்னா உங்கள் கஸ்டமர் பெண்டிங் எதாவது பேமெண்ட் இருந்தால் பேமெண்ட் இன்னில் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பெண்டிங் எதுவும் இல்லை, ஜீரோன்னு காட்டுது பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ரொஃபார்மா, நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் வாங்குறதுக்காக ப்ரொஃபார்மாவாக யூஸ் பண்ணுறோம். கொட்டேஷன் அண்ட் எஸ்டிமேட், ஒரு கஸ்டமர் வந்து கொட்டேஷன் கேட்குறாருன்னா அந்த கொட்டேஷனில் போய் நீங்கள் கொட்டேஷன் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து கொட்டேஷன் வந்து சென்ட் ஆகிடும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதாவது இருந்தால் அந்த இடத்துல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எழுதிக்கங்க. எழுதிக்கிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொட்டேஷன் அப்ரூவல் பண்ணாருன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இடத்துல நந்தான ஒரு நேம் வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேம் DDR3 ரேமு ஒன்று கொடுத்துட்டேன். சேவ், அவர் கொட்டேஷன் கேட்டார், கொட்டேஷன் வந்து அனுப்பிச்சி விட்டேன். அவருக்கு வந்து மெசேஜ் போயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள் கொட்டேஷன் வந்துச்சு. இந்த கொட்டேஷன் கன்ஃபார்ம் ஆனால் நீங்கள் இன்வாய்ஸாக இல்லை ப்ரொஃபார்மாவோ ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் நம்ம வந்து இதில் கொட்டேஷனில் வச்சுருக்கோம். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் என்ன அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். ஒரு கஸ்டமரோட டீட்டெயிலை கிளிக் பண்ணால் அந்த கஸ்டமரோட என்டையர் டீட்டெயில் நம்மளுக்கு ஷோ ஆகணும். இந்த கஸ்டமர் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சர்வீஸ் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு, கம்ப்யூட்டர் சர்வீஸு, லீடு ஒன்று வந்து கேட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஒரு பில்லு வந்து போட்டிருக்கு. இது மாதிரி அந்த கஸ்டமரோட என்டையர் டீட்டெயிலும் அந்த ஷோ பண்ணுறது தான் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு. இதில் என்டையர் டீட்டெயிலும் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஹோம் போயிடுறேன். இந்த இடத்துல போய் டைப் பண்ணுறேன் அந்த கஸ்டமரோட நேம் பாருங்கள். இந்த இடத்துல டைப் பண்ணோன்னே அவர் டீட்டெயில் வந்துடும், அவரோட பேஜுக்கு டேரெக்டாகவே போயிடும். அதில் போய் நீங்கள் அவர் என்னென்ன கொடுத்துருக்காரு, என்ன பெண்டிங் இருக்குது, எவ்வளோ லீட்ஸ் கொடுத்துருக்காரு, ஏஎம்சி எதாவது எஸ்டிமேட் எத்தனை இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஹோம் பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸோட ரிப்போர்ட்டு, சேல்ஸோட ரிப்போர்ட்டு, கஸ்டமரோட லெஜரு, ப்ரொஃபார்மா, எஸ்டிமேட், பர்ச்சேஸ், லீடு எத்தனை லீடு எப்பப்போ வந்திருக்கு, ஏஎம்சி எக்ஸ்பென்ஸு, ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, ஆர்எம்ஏல என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் ஒரு கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, GSTR1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். GSTR1, 2, 3B வரைக்கும் கொடுத்துருக்கோம். 3 இதுவும் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் போனீங்கன்னா சர்வீசஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு சர்வீசஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பார்க்குறதுனால பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே ஷோ ஆகும், டெலிவரி பண்ணது வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் அட்வான்ஸ் சர்ச்சு, ஃபில்டர்னு 2 கொடுத்துருக்கோம். அட்வான்ஸ் சர்ச்சு அப்படின்னா ஒரு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அந்த சர்வீசஸில் வந்து எல்லா சர்வீஸ் ஷோ ஆகும். அதில் வேணுங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பிரிண்டர் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டரில் வந்து டியூ டேட்டு, பை டேட்டு, கஸ்டமர் வச்சு சர்ச் பண்ணலாம். அசைன் டு யார் யாருக்கு அசைன் பண்ணியிருக்கீங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு எத்தனை அசைன் பண்ணியிருக்குன்னா அவங்களுக்கு மட்டும் ஷோ ஆகும். டெமோனா டெமோவுக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இதை கேன்சல் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் சர்வீஸில் போயிட்டு ஃபில்டரில் பார்த்துக்கலாம். சீரியல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறதுனாலும் சீரியல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபில்டரில் கிரியேட்டு என்னென்ன இதில் ஷோ ஆகணும், எது ஷோ ஆக வேண்டாம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கோம். என்டையர் டீட்டெயிலும் ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம் டைட்டில், அசைன் டு, இன்வாய்ஸ் ஐடி இருந்தால் கிரியேட்டட் பை, அப்டேட்டட் பை, சர்வீஸ் டைப்பு, பிராண்டு, ப்ரியாரிட்டி, சீரியல் நம்பரு, இந்த சீரியல் நம்பரு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஷோ பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஷோ ஆகும். சீரியல் நம்பர் ஷோ ஆகுதுங்களா, யார் அப்டேட் பண்ணாங்க, யார் கொடுத்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிரியேட்டட் பை, அப்டேட்டட் பை, யார் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். எல்லாமே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நம்மளே, இதை பற்றி ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான சப்போர்ட்டை கண்டிப்பாக நாங்கள் தரோம். இதில் மேலும் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ப்ரைஸிங் பிளானில் ஒரு மந்த்லி பிளானும் கொடுத்துருக்கோம், இயர்லி பிளானும் கொடுத்துருக்கோம். இயர்லி பிளான் பார்த்தீங்கன்னா 4490 ப்ளஸ் டேக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் சம் ஃபீச்சர்ஸ், எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும், சம் ஃபீச்சர்ஸ் இருக்காது. அடுத்த பிளானில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளானில் 3 எம்ப்ளாயி, ஒரு அட்மின் 3 எம்ப்ளாயி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிளானில் கோல்டு பிளானில் 5 எம்ப்ளாயி ஒரு அட்மின் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பிளானில் 11,500 பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டேக்ஸு எம்ப்ளாயி 8 எம்ப்ளாயி இருக்கும், ப்ளஸ் வந்து ஆர்எம்ஏ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம்.
உங்களுக்கு வேணாம் அப்படின்னா மந்த்லி பிளானுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சப்போர்ட் இருக்குது. நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் டீமுக்கு எங்களுக்கு கூப்பிடுங்க. இந்த எந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் எனி டைம் இருக்கும். ஓகே நம்பர்களே, இதை பற்றி எதாவது மேலும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எங்களோட வெப்சைட் அதில் எங்களோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே நம்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாமே எங்ககிட்ட இருந்து இருக்கும். ஓகே நம்பர்களே, தேங்க்யூ.